கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCLல ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. ஸோ அந்த ரோலுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஸோ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி அந்த ஜாப் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணி அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரெகுலராக ஃபாலோ அப்பும் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் வந்து ஒரு ஜாபை கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சைட்லேருந்து நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ HCLல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 and 2024 பேட்சஸ்க்கு மட்டும்தான் ஹைரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷருக்கு. அதுவும் கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் ஜேடியில் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து பிகாம் ஹானர்ஸ் அண்ட் BBA இந்த 3 கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக நோட் பண்ணிக்கோங்க. பிகாம் ஹார்ன்ஸ் அண்டு BBA இந்த 3 கேட்டகரி பீப்புள் இந்த 3 டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் பாசிங் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 and 2024. ஸோ இந்த 2 பீப்புள்ஸ் இந்த 2 இயர்ஸில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெசிக்னேஷன் ஆஃபர்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன ரோல் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோல் இருக்குது. அது என்னென்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ட்ரெயினில் வந்து ஃபினான்ஸ் ஷேடோ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. தென் இன்னொரு ரோல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினில் HR சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் BBA MBA முடிச்சுட்டு HR சர்வீசஸ் தான் போவாங்க. சில பீப்புள்ஸ் வந்து பிகாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் போவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கிராஜுவேட் ட்ரெயினிங் ஃபினான்ஸ் ஷேர்டு சர்வீசஸ் அண்டு HR சர்வீசஸ் இந்த 2 டைப் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்து இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே. இல்லை அவங்களே வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னா அதுவுமே ஃபைன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2 ரோலுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் BBA ஹார்ன் அண்டு பிகாம் ஹார்ன்ஸ் அண்ட் BBA இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2023 and 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, CTC ஆஃபர்ட் ஆஸ் பர் ஸ்டாண்ட்ஸ் HCL டெக் கிரிட் அப்ளிகபிள் பேசிக் 60% அப்போ 1% எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு CTC வந்து அந்த HCL டெக்கோட என்ன நார்ம்ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. அந்த சேலரி பேக்கேஜ் வந்து அதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 60% க்ரைட்டீரியாஸ் இருக்கணும். மினிமம் ஒரு 60%, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 100 தான் இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th and 12th அண்ட் உங்களோட கிராஜுவேஷனில் வந்துட்டு 60% மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து 12 months 1 year இருக்குது. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் என்னது சர்வீஸ் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய டாப் எமன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 1 year போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு 6 month லேர்னிங் பீரியடாக இருக்கும், ஒரு 6 month ஒர்க் பீரியடாக இருக்கும். அதனால் 1 year போகிறதே உங்களுக்கு தெரியாது, 12 month போகிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஒரி பண்ணிக்க தேவை. பிகாஸ் ஜாப் கிடைக்காத பீப்புள்ஸ் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 1 year வந்து பெரிய விஷயமா இருக்காது டைம். ஸோ அந்த 1 yearல நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த 12 month வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யூ லீவிங் பிஃபோர் 12 months நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா 1 yearக்குள்ளே நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா யூ ஆர் லைபிள் டு pay 50K ஃபார் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 1 yearக்குள்ளே நீங்கள் வெளியில் வர மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் வந்து 50,000 rupees வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வெளியில் வரமாட்டாங்க. பிகாஸ் 1 year போகிறதே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் மீட் பண்ணுற பீப்புள்ஸ் மட்டும் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழேயே ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலையான ஃபுல் நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட இமெயில் ஐடி மூலிமா மட்டும்தான் உங்களை கம்யூனிகேஷனே பண்ணுவாங்க. அதனால் வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பரும் கேட்டிருக்காங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பெர்மனன்ட் சிட்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, சிட்டியை கொடுத்துக்கோங்க. சிட்டினா இப்போது கோயம்புத்தூர், சென்னை
ஈரோடு, சேலம், திருப்பூர் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு ஸ்டேட்டை வந்து என்டர் பண்ணாதீங்க. தென் பெர்மனன்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சிட்டியை சில பீப்புள்ஸ் என்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்டேட்னா தமிழ்நாடு அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ கர்நாடகா, கேரளா, ஸோ ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்தந்த ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து இதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் பின்கோட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் சிட்டி உங்கள் ஏரியா அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பின்கோட் இருக்கும். அதை கூகுள் பண்ணி அந்த பின்கோடை போட்டுக்கோங்க. தென் 10% கண்டிப்பாக 10%லாம் பார்ப்பாங்க. 10th 12% அந்த ஐஎஸ் குவாலிஃபிகேஷன்லாம் அதெல்லாம் ஒரு 60%க்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. 60%க்கு மேலே இருக்க மாதிரி என்டர் பண்ணாதீங்க. உங்களோட பர்சன்டேஜ் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். இங்கே வந்து 10% கொடுத்துருக்காங்க, 12% கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டும் என்டர் பண்ணிவிட்டு தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்களா பிஜி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யூஜி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துருக்கோங்க. யூஜி காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதை கொடுத்துட்டு தென் யூஜி டிகிரி நேம், இப்போ பிகாம்னா பிகாம், பிபிஏனா பிபிஏ அந்த மாதிரி கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எந்த ரெக்கார்ட் ஃபார்ம்ஸும் கிடையாது. அதனால் இதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை லீவ் பண்ணிடலாம். இது வந்து ரெக்யூர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி டிகிரி பாசிங் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து 2023 அண்ட் 2024 மட்டும்தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 2 பீப்புள்ஸ் மட்டும் ஹையர் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அதர் தென் பீப்புள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. அதனால தான் நீங்கள் வந்து இதில் வந்து மேபி ட்ரை பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களோட லக் மேபி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். தென் யூஜி பர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. யூஜி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு தென் பிஜி காலேஜ் நேம் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ யூஜி மட்டும்தான் ரெக்ரூட் ஃபார்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. பிஜி வந்து ஒரு ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிஜி கண்டிப்பாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கிறதான் இதில் வந்து ஒரு மெயினான இது. தென் இவங்களே வந்து கேட்டிருக்காங்க இன் விச் ரோல் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் ட்ரெயினியா, இல்லை வந்து கிராஜுவேட் ட்ரெயினி ஃபினான்ஸ் சர்வீஸா, இல்லை வந்துட்டு ஹச்ஆர் சர்வீசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரெயினியில் ஃபினான்ஸ் சர்வீசஸில் ஒன்லி பிகாம் மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாம் பீப்புள்ஸ் வந்து ஃபினான்ஸ் சர்வீசஸ்க்கு மட்டும் தான் ஹையர் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஹச்ஆர் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிகாம் பிபிஏ மட்டும் தான் ஹையர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்களோ பிகாம் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு ஹச்ஆர் சர்வீசஸ் சைட் போகலாம் இருக்கேன், ஹச்ஆராக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பிபிஏ அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பிபிஏ வந்து இந்த இதுக்கு ஃபினான்ஸ் சர்வீசஸ்க்கு வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால் எந்த க்ரைட்டீரியாவில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் ஆல் தி அக்ரி அண்ட் அபவ் மென்ஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் இன்ஃபர்மேஷன் த்ரோலி ஆல் த டீட்டெயில் ஃபர்னிஷ்ட் அண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் எல்லோரும் கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க. கரெக்டுன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபார்ம்ஸை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனாலோ இல்லை வந்து காமனாக எல்லாத்துக்கும் இன்டர்வியூஸ் வச்சாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் மட்டும் தான் உங்களுக்கு மெயிலே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் மெயில் ஐடி ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் இல்லாமல் ரெகுலராக போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.